அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நான் வரமிளகா 5 சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு காரம் ஒன்று அதிகம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகா ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் கிடையாது. சும்மா 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது தனியாக ஆறட்டும். இப்போ அதே பேனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் பூண்டு போடணும். இப்போதைக்கு நான் மறந்துட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு போடாமல் சூப்பராக தான் இருக்கும். நான் மறந்துட்டேன். நீங்கள் பூண்டு சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க இதோட. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஃபஸ்ட்டு தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது ஃபஸ்ட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சிருங்க. இந்தளவுக்கு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு பார்த்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அவ்வளோதான், தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.